1 மீட்டர் கிளாத்தில் நம்ம எப்படி ஒரு ஸ்மால் பேபிக்கு ட்ரெஸ் தைக்கலாம், அதாவது ஒரு 1லேருந்து 2 வயசு இல்லைன்னா 3 வயசு வரைக்கும் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில். நீங்கள் 1 மீட்டர் கிளாத் வந்து இப்படி எடுத்துக்கோங்க. அதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து 4 சைடு வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணணும். நான் இந்த கிளாத்தை அயர்ன் பண்ணி எடுத்துக்கல, நீங்கள் அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக கட்டிங் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டாக தெரிகிற பிசுறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 1 இன்ச்சுக்கு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு அதை வந்து நம்ம சிசரால் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தைக்கிற இந்த ட்ரெஸ்ஸு வந்து 1 இயர் பேபிலேருந்து 2 வயசு இல்லை அப்படின்னா 3 வயசு வரைக்கும் நம்ம வந்து போட்டுக்கலாம். அதனால் அவங்களோட நெக்கோட வித்து வந்து ஒரு 3 இல்லை அப்படின்னா 2.5 மட்டும் வச்சா போதும். அதே மாதிரி ஷோல்டரோட ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே 2.5 இல்லைனா 2 இன்ச்சஸ் வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். நான் வந்து 2.5 வந்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு பேபிக்கு அளவெடுத்து தைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேமாக இது மாதிரி அளவு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்குக்கு நம்ம ஒரு அந்த கர்வ் லைன் போடுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரா பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டரோட அகலம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம மார்க் பண்ணுறோம். நான் வந்து 2 இன்ச்சஸ் வச்சுருக்கேன், நீங்களும் 2 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. ஸ்மால் பேபிஸ்க்கு நம்ம 2 இன்ச்சஸ்ஸே ஓகேவாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம் ஹோலோட உயரம் வந்து ஒரு 5 இன்ச்சஸ் நான் வச்சுருக்கேன். 5 இன்ச்சஸ் வச்சுட்டு மார்பு சுற்றளவு வந்து ஒரு 6 இன்ச்சஸ் நான் வச்சுக்கிறேன். மார்பு சுற்றளவு ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு அதை 4ஆக டிவைட் பண்ணும்போது தான் எனக்கு 6 இன்ச்சஸ் வந்திருக்கு. அதனால் நான் 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம இந்த 1 மீட்டர் கிளாத்தை நம்ம 2 பகுதியாக பிரிக்க போகிறோம். ஒன்று வந்து டாப்பு, இன்னொன்று வந்து பாட்டம். பாட்டம்னா அந்த அம்பர்லா ஸ்கர்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம பண்ணுறது வந்து டாப்பு தான் பண்ண போகிறோம். டாப்னால் அதோட ஹைட்டு வந்து நான் ஒரு 10 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஸோ ஒரு 1 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு 11 இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து கோடு போட்டுக்கிறோம். கோடு போட்டதுக்கப்புறமா வந்து நம்ம ஆம் ஹோல் கர்வ் போடணும் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 1 இன்ச் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம்ல கீழே, அதோடு நீங்கள் வந்து இந்த மாதிரி கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போது நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு, அதாவது முன்னாடி உள்ள பக்கத்துக்கு தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். பின்னாடி உள்ள பக்கத்துக்கு தான் நான் வந்து 1 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கர்வ் போட்டுட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேக் நெக்கை வந்து பேக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு 1 சைடு வந்து நம்மளுக்கு ஃபோல்டிங் தான், 4 பக்கம் தான் இருக்குது, ஆனால் 1 சைடு வந்து நம்மளுக்கு ஃபோல்டிங் சைடு இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள அந்த பிசுறையும் கரெக்டாக அதுக்கு நேராக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த வெளியில் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த துணி வந்து பேக் பார்ட். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம மேலே நான் வரைஞ்சி வச்சுருக்கேன்ல, இப்போ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட் நெக்கு, அதுக்கடுத்து பேக் பார்ட்டு அழகாக நம்மளுக்கு வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம மடித்து வச்சுக்கலாம். பாட்டம் பார்ட்டுக்கு நம்ம வந்து கீழே உள்ள அந்த துணியை நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல, அதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம 2ஆக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து என்னென்னா, இப்போது அந்த அம்பர்லா ஸ்கர்ட்டு வந்து நம்ம வந்து தைக்க போகிறோம். ஸோ மேலே உள்ள பிசுரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அம்பர்லாவுக்கு வந்து நமக்கு தேவையான ஹைட்டு வேணும் பார்த்தீங்களா, நான் வந்து தையலுக்கும் சேர்த்து 15 இன்ச்சு, அதாவது 14 இன்ச்சு வந்து நம்ம அந்த அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கு 1 இன்ச் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கோடு போட்டு அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி உள்ள கிளாத்து வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி 2ஆக பிடிச்சு வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம டாப்பு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதோட ஹிப் அளவுக்கு இந்த பாட்டம் பார்ட் வந்து வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து முன்னாடி லைட்டாக ஒரு 3 ப்ளீட்டட் வச்சா நல்லாயிருக்கும்ல, அதனால் நான் வந்து 3 ப்ளீட்டட் வந்து வச்சுக்க போகிறேன்.
உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி துணியை வந்து மூவ் பண்ணி ப்ளீட்டட் வச்சு நம்மக்கிட்ட பின்னு இருக்கும், அந்த பின்னை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ப்ளீட்டட் வந்து நகராமல் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறோம். இப்போ இன்னொரு பாட்டம் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கர்ட் பார்ட், அதையும் நீங்கள் இதே மாதிரி ப்ளீட்டட் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க பின் வச்சு. அடுத்ததாக நம்ம இந்த ஸ்கர்ட் பார்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பார்ட் விட்டுருந்தோம்ல, ஒரு கொஞ்சம் கிளாத் விட்டுருந்தோம்ல, எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்லீவோட ஹைட்டு தான் மார்க் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து கிளாத் வந்து நான் விட்டுருக்கேன். மீதி உள்ள பார்ட்டை நம்ம தேவைப்படாது, கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு 4 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு கோடு போட்டுட்டு நம்ம எப்பயும் போலயே நம்ம அந்த 3 இன்ச்சஸ் வந்து நம்ம வைப்போம்ல, அதாவது ஸ்லீவுக்கு நம்ம ஒரு கொஞ்சம் கீழே வந்து நம்ம ஒரு 3 இன்ச்சஸ் வைப்போம். உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே ஸ்லீவ் வரைகிறதுக்கு நம்ம எப்படி வைப்போம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் வச்சு இந்த மாதிரி ஸ்லீவு டிசைன் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. மேலே 1.5 இன்ச்சு விட்டுருந்தோம்ல எக்ஸ்ட்ரா கிளாத்து, அதோடு சேர்த்து இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன் வந்து ஒன்றா சேர்த்து வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கை சுற்றளவு நான் வந்து ஒரு 4 இன்ச்சஸ் ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து விட்டுட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே நம்ம அந்த 1.5 இன்ச்சு எதுக்காக நம்ம விட்டோம் அப்படின்னா பஃப் வைக்க போகிறோம், பஃப் ஸ்லீவுக்காக நம்ம வைக்க போகிறோம். இப்போது நம்ம ஸ்லீவை எப்போதுமே நம்ம கீழே ஃபோல்ட் பண்ணி நம்ம மடித்து தைப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தைச்சிட்டு அந்த பஃப் வைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கு நம்ம ப்ளீட்டட் வச்சோம்ல, அதே மாதிரி ஸ்லீவ் எங்கே தைப்போமோ அங்கே வந்து நீங்கள் ஒரு 3 ப்ளீட்டட் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பஃப் மாதிரி ஸ்லீவ் கிடச்சிரும். இப்போது ஸ்லீவில் கட் பண்ண அந்த எக்ஸஸ் கிளாத்லாம் இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா 1 பை 1 நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணி நம்ம இந்த கிராஸ் நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் வைப்போம்ல, அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த கட் பண்ண பீஸ் எல்லாம் ஒன்றா அரேஞ்ச் பண்ணி கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் வந்து டாப் போர்ஷன் இருக்குல்ல, அதோட ஷோல்டரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து நம்ம 2 அம்பர்லா செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதில் வந்து அந்த பின் பண்ணி வச்சுருக்க இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ப்ளீட்டட் வைக்கிறதுக்காக நம்ம பின்னெல்லாம் செக்யூர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து 1 பை 1 கைப்படாமல் குத்திராமல் நீங்கள் வந்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம கீழே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 ஸ்கர்ட் பார்ட்லேயும் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து ஒரு மடிப்பு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் தைச்சோம் பார்த்தீங்களா, அது அழகாக நம்ம இப்போ தைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம வந்து ரவுண்ட் நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து நம்ம தைக்கலை. நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கிராஸ் பீஸ் நான் வேஸ்ட்டாக உள்ள கிளாத்தில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை வந்து இந்த ரவுண்டு நெக்குக்கு கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு, உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா பின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து குத்தி எடுத்துக்கோங்க. குத்தி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க ரவுண்ட் நெக்குக்கு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம ஆர்காட் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம இந்த ரவுண்ட் நெக்கு கிளாத் எக்ஸஸாக வெளியில் தெரியுதுல்ல, அதை வந்து நம்ம இன்சைடாக மடிப்பு கொடுத்து இந்த மாதிரி நம்ம மடிப்பு தையல் வந்து அழகாக வடிவாக நம்ம வந்து போட்டு எடுத்துக்கிறோம். அடுத்ததாக நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இந்த பக்கம், அதாவது ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஸ்லீவை அந்த பக்கமும் இந்த பக்கமும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 பை 1 நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணி அழகாக எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து லைட்டாக நம்ம பஃப் வச்சதுனால பஃப் வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம இதை ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம பாட்டம் பார்ட், அதாவது ஸ்கர்ட்டை வந்து நம்ம தைச்சிட்டு வந்தோம்ல, அதை இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 2 ஸ்கர்ட் பார்ட்டும் நம்மளுக்கு வந்து சேமான அளவில் இருக்கா, ஒரே போல் இருக்கா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு என்கிட்ட இந்த 1 மீட்டர் கிளாத்லேயே எக்ஸஸாக ஒரு ரிப்பன் மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடித்து ஒரு கிளாத் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 ரிப்பன் கிளாத் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரிப்பன் கிளாத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்கர்ட் போர்ஷன் இருக்குல்ல, அதில் கீழே நம்ம மடிப்பு தையல் போட்டிருந்தோம்ல, அதில் வந்து சிக்ஸாக்காக நம்ம வந்து மடிப்பு வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணி மடித்து தச்சு வச்சுருக்கேன்ல, அதை வந்து ஸ்கர்ட் மேலே இந்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி 2 ஸ்கர்ட் பார்ட்டுக்கும் நம்ம வந்து தச்சு எடுத்துக்க போகிறோம். சரியா? நீங்களும் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து ஒரு சின்ன மாடலுக்காக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக
நான் வந்து இந்த ஃபோல்ட் பண்ணி சிக்ஸாக்காக மடிப்பு வச்சு இந்த ஸ்கர்ட் பார்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்கர்ட் பார்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும் நம்ம அழகாக ரெடி பண்ணியிருக்கோம் ஸ்கர்ட் பார்ட்டை. இப்போ வந்து அடுத்ததாக நம்ம டாப் போர்ஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த ஸ்கர்ட் பார்ட்டை வந்து இந்த மாதிரி உல்ட்டாவாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. உல்ட்டாவாக நீங்கள் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்கர்ட் பார்ட்டையும் நம்ம இந்த மாதிரி உல்ட்டாவாக போட்டுட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 2 டாட் வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் வந்து டாட் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து டாட் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி துணியை வச்சுக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு லைட்டாக வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்லீவ் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து நீங்கள் வந்து சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். சரியா? 2 பக்கமுமே நீங்கள் சைடில் இருந்து கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அழகான அம்பர்லா குர்த்தி நம்மளுக்கு வந்து ரெடியாக இருக்கும். இது வந்து நம்ம 1 இயர் பேபி, 2 இயர் பேபி, 3 இயர்ஸ் பேபி வரைக்கும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணலாம். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தச்சும் பழகிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு தச்சு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ அழகாக தச்சுருக்கோம் பார்த்தீங்களா? நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு போடுங்க. இல்லை பக்கத்து வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கிளாத் வேறு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பின்னாடி 2 ரோப் நம்ம கெட்டுவோம்ல டிசைனுக்காக ரிப்பன் மாதிரி, நீங்கள் அந்த மாதிரி கூட இந்த ஸ்கர்ட் பார்ட்டையும் டாப் பார்ட்டையும் அட்டாச் பண்ணும்போது பேக் சைடில் அந்த ரோப்பை இன்சர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையலிசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.